ஆரம்பிக்கலாமா? அனைவருக்கும் வணக்கம். ஏறக்குறைய ஸ்பைடர் விளையாட்டுக் கழகம் 50 ஆண்டு காலமாக புதுச்சேரி மாநிலத்தில் பல்வேறு சாம்பியன்ஷிப் போட்டியில் முதல் பரிசு தொடர்ந்து 6-7 ஆண்டு தொடர்ந்து சாம்பியன்ஷிப் பெற்றிருக்கோம். இந்த விளையாட்டு மைதானம் ஏறக்குறைய 1973 புதுச்சேரி மாநிலத்தில் வாலிபாலில் முதன்மை விளையாட்டு மைதானமா செயல்பட்டு வருகிறது. இந்த விளையாட்டு மைதானம் நேற்று இப்போதைய சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற அலுவலகமா மாத்தணும் அப்படின்னு சொல்லி செக்ரட்டரி கிட்ட லெட்டர் கொடுத்திருக்கிறாரு. செக்ரட்டரி இது பிடபிள்யூடிக்கு பரிந்துரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. இது மாண்புமிகு முதலமைச்சருக்கு தெரியும். இந்த விளையாட்டு கழகம் அவங்க முதலமைச்சர் சொன்ன தகவல் பார்த்தீங்கன்னா ஒரு தவறான தகவல் சொல்லியிருக்காங்க. சட்டமன்ற அலுவலகமும் நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்ததுனால, இந்த கிளப்புடைய தலைவராக இருந்ததுனால இதை நான் சட்டமன்ற அலுவலகமாக பயன்படுத்தவே இல்லை. அப்போ சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில ஒரு மேல ஒரு ரூம் ஒன்று இங்க இருக்கிற விளையாட்டு வீரர்கள் அவங்களுக்கு பயிற்சி கொடுத்ததாக கட்டின அலுவலகம் தான் மேல. நேற்ற அடியாட்களை வைத்து 50க்கும் மேற்பட்ட அடியாட்களை வைத்து பூட்டை உடைச்சி நேற்று ஒரு பூட்டு ஒன்று போட்டிருக்காங்க. இது இந்த பகுதியில் இன்னும் யாரும் மக்களுக்கு இந்த ஒரு சம்பந்தமா தகவல் எதுவும் தெரியாது. ஏன்னா இது ஒரு பாரம்பரிய விளையாட்டு மைதானம், இங்க அரசியல் தேவையில்லை. ஏன்னா எங்க பேர்ல பாத்தீங்கன்னா நேற்று வரைக்கும் 54,000 ரூபாய் மின்சாரம் கரண்ட் பாக்கி, 54,000 ரூபாய் பாக்கி இருக்குது. நேற்று வரைக்கும் எங்க பேர் தான் பில் இருக்குது. செல்வகணபதி எம்பி பாராளுமன்ற எம்பி 5வது மாதமே இதை இந்த அலுவலகத்துக்கு எங்களுக்கு கொடுக்கறதுக்காக பரிந்துரை பண்ணி எங்களுக்கு கூட சொல்லியிருக்காங்க. நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் போதும் இந்த அலுவலகத்தை நான் கேட்டேன். இந்த மாதிரி உள்ளெல்லாம் சட்டமன்ற உறுப்பினர் நான் பகுதி நேரமா இதை சட்டமன்ற அலுவலகமா பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹைகோர்ட்ல 2020ஆம் ஆண்டு இந்த இடம் கோஆபரேட்டிவ் சொசைட்டிக்கு சொந்தமான இடம். இது விளையாட்டு மைதானமா மட்டும்தான் பயன்படுத்தணும், இந்த இடத்த விளையாட்டு மைதானமா தான் பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு இது சம்பந்தமாக கேஸ் 11/887/2022 வழக்கு ஹைகோர்ட்ல நிலுவையில் இருக்குது. வழக்கு ஹைகோர்ட்ல நிலுவையில் இருக்குது. சட்டமன்ற அலுவலகமாவோ வேற எந்த அலுவலகமாவோ பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு சம்பந்தமான வழக்கு ஹைகோர்ட்ல இருக்குது. ஆனா இது தவறா மாண்புமிகு முதலமைச்சர்கிட்ட போய் நாங்க இன்னைக்கு போய் மாண்புமிகு முதலமைச்சரை பார்த்தோம். இது எனக்கு தெரியாது. காலாப்பட்டு சட்டமன்ற உறுப்பினரா நான் 10 ஆண்டு காலம் இந்த பகுதி மக்களுக்கு சிறப்பாக பணியாற்றினேன். காலாப்பட்டு சட்டமன்ற அலுவலகம் காலாப்பட்டு பகுதியில ஏறக்குறைய ஒரு 20,000 ஸ்கொயர் ஃபீட் அளவுக்கு பெரிய அலுவலகம் இருக்குது. அதுக்கு தேவையான எல்லா வசதிகளும் உள்ள, கார் வசதி நிறுத்துற அளவுக்கு எல்லாமே அலுவலகம் இருக்குது. இது ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக ஏறக்குறைய இங்க இருக்கின்ற சுத்துப்பட்டு இருக்கிற பிள்ளைங்க இன்னைக்கு கஞ்சா போதைப் பொருள்ல இருந்து மாறுவதற்காக நாங்க இந்த ஏழை பிள்ளைங்கெல்லாம் அரசாங்க பள்ளியில் படிக்கிற பிள்ளைங்க இவங்கெல்லாம் போதைப் பொருள்ல இருந்து மாறணும் அப்படின்னு சொல்லி இந்த விளையாட்டு கழகத்தை தொடர்ந்து 50 ஆண்டு காலமாக இந்த விளையாட்டை விளையாடின பசங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தம்பி சைனா போய் வந்துருக்காப்ல. 2 பேர் இந்தியன் பேங்க்ல அப்பாயின்மெண்ட் வாங்கி 1 லட்ச ரூபா சம்பளத்துக்கு 2 பேரும் வேலை செய்யறாங்க. அது மாதிரி நிறைய பேர் தேசிய லெவல்ல போய் விளையாடி இருக்காங்க, ஆல் இண்டியா லெவல்ல விளையாடி இருக்காங்க. அதனால இதுல அரசியல் எந்த காழ்ப்புணர்ச்சி இல்லாம இது விளையாட்டு மைதானமாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு துணைநிலை ஆளுநரை நாளைக்கு சந்திக்கிறோம். மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் அவர்களும் நாளைக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க. சந்திச்சு இதை பொதுமக்களுக்கு 50 ஆண்டு காலமாக எப்படி ஸ்பைடர் விளையாட்டு கழகமா இருந்ததோ அதே மாதிரி விளையாட்டு கழகமா இருக்கணும். இதுல எந்த அரசியல் காழ்ப்புணர்ச்சியும் எந்த அரசியல் நோக்கம் இல்லாம என்ன என் பேர்ல அரசியல் கோபத்தினால இருக்கிற ஏழை பிள்ளைங்களை என்னால எதுவும் பாதிப்பு வரக்கூடாது. அப்படி அவங்களுக்கு விருப்பப்படலாம் நான் கூட கிளப்ல கூட ரிசைன்மேஷன் பண்ணி கொடுக்குறேன். ஆனா இந்த பிள்ளைங்களுடைய ஒரு சுகாதாரமா இங்க ஒரு அரசியல் கட்சியாக இல்லாம பிள்ளைங்க நல்லா விளையாடணும். அதனால நாங்க மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும்
மாண்பு துணைநிலை ஆளுநருக்கும் வேண்டுகோளாக வைக்கிறோம். இதை விளையாட்டு மைதானமா பயன்படுத்தணும். இதை வந்து சட்டமன்ற அரசு அலுவலகமா பயன்படுத்த. நான் சட்டமன்ற உறுப்பினர் அதனால அப்போ நான் பப்ளிக் இங்கே வருவாங்க போவாங்க. அது நான் விளையாட்டு வீரராக இருக்கிறதுனால தேசிய அளவில் விளையாட்டு வீரராக இருந்தால நான் டெய்லி மாலையில் முதலமைச்சர் எப்படி விளையாடுறாங்களோ அது மாதிரி நான் மாலையில் இங்கே விளையாடுவேன். இங்கே இருக்க அத்தனை பத்திரிகையாளர்களும் தெரியும். அதில் அந்த அடிப்படையில் நான் வந்து இதை பயன்படுத்தியிருந்தேன். அதனால் தயவு செய்து இதை வந்து சட்டமன்ற அலுவலகமாக இல்லாமல் அது வந்து உத்தரவு கொடுக்கல. அதாவது வந்து சட்டமன்ற அலுவலகத்துக்கான பரிந்துரை கடிதத்தை எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் அதாவது சீஃப் இன்ஜினியர்கிட்ட கொடுத்துருக்குறாங்க. அதை காப்பி டு சட்டமன்ற உறுப்பினருக்கு போட்டுக்கிறாங்க. அந்த ஒரே அடிப்படையை வச்சுக்கின்னு ஹேண்ட் ஓவரிங் வாங்கி அவங்க ஒன்று நாங்கள் எலக்ட்ரிசிட்டி பில்லு கட்டி நாங்கள் பில்டிங் இருக்கிறோம். ஒரு சட்ட ரீதியாக பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்கணும். இது மாதிரி இது அரசாங்க கட்டத்தில் செயல்பாடு. நாங்கள் அரசாங்க கட்டத்தில் தான் செயல்படுது. இந்த இடம் வந்து முழுக்க இது வந்து அப்போ ஹவுசிங் சொசைட்டி மூலியமா போட்ட லே அவுட்ல இது பார்க் அண்ட் பிளே கிரவுண்ட் அதுக்கு தான் விடுபட்ட இடம். அது அன்றைய என்னைக்கு விட்டாங்களோ அன்றைய லே அவுட் போட்ட காலத்துலேருந்து இன்றைய வரைக்கும் ஸ்பைடர் விளையாட்டுக்காக தான் நாங்கள் பயன்படுத்தி வரோம். தயவு செய்து இதில் அரசியல் காழ்ப்புணர்ச்சி இல்லாமல் அரசியல் நோக்கம் இல்லாமல் விளையாட்டு வீரர்களை ஊக்குவிக்கின்ற வகையில் இதில் வந்து சட்டமன்ற அலுவலகமோ எந்த ஒரு அரசியலும் வரக்கூடாதுன்னு சொல்லி உங்கள் மூலிமா மாண்புமிகு முதலமைச்சருக்கும் மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் அவருக்கும் வேண்டுகோள் வைக்கிறோம். மாண்புமிகு முதலமைச்சர் இன்னைக்கு மதியம் சந்திச்சிட்டோம். துணைநிலை ஆளுநர் நாளைக்கு சந்திக்க தயாராக இருக்கிறோம். முதலமைச்சர் வந்து சம்பந்தமா எனக்கு தெரியாது. அதனால இது சம்பந்தமா அதிகாரிகளை கூட்டு உரிய நடவடிக்கை முதலமைச்சர் சொன்னார். மதியானம் போய் முதலமைச்சரை பார்த்தோம். இது சம்பந்தமா எனக்கு தெரியாது. சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் நினைச்சிட்டேன். காலாப்பட்டில் தான் இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. அதனால இது காலாப்பட்டில் சட்டமன்ற அலுவலகம் முறையாக இருக்குது. 20,000 ஸ்கொயர் ஃபீட் அளவுக்கு அலுவலகம் இருக்குது. அதை திறந்து மக்களுக்கு பயன்படலாம். இது விளையாட்டு மைதானம். இங்க வந்து நேற்று வந்து ஒரு 50 அடியாட்களை வச்சு வந்து பூட்டை உடைச்சிட்டு பூட்டை மாத்துறது அதெல்லாம் நாகரிகமற்ற செயல். இது வன்முறை தூண்டுற மாதிரி இருக்குது. இங்க வன்முறை தூண்டுறதுக்கான இடம் கிடையாது. இங்க வந்து அரசியல் பண்றதுக்கான இடம் கிடையாது. இது மாணவர்களுக்கும் ஏழை பிள்ளைங்க எல்லாம் முக்காவாசி பிள்ளைங்க கவர்மெண்ட் பிள்ளைங்க யாருக்கே 300 பேர் ஒரு ஆண்டு ஒன்றுக்கு நாங்க 300 பேருக்கு ப்ராப்பரா கோச்சிங் கொடுக்குறோம். ஸ்டேட் ஸ்போர்ட்ஸ் கவுன்சில இருந்து வந்து காலை மாலையில ஒரு கோச் வச்சு கொடுத்துருவோம். அதனால இந்த பிள்ளைங்க எல்லாம் நேஷனல்ஸ் போறாங்க. ஒழுக்கமா போதை பொருள் இல்லாம ஒழுக்கமா இருக்கிறாங்க. அதனால தயவு செய்து மாண்பு முதலமைச்சர் அவர்களும் மாண்பு துணைநிலை ஆளுநரும் இது மேல நடவடிக்கைன்னு சொல்லுவோம்.